நல்லா யோசிச்சு உங்க மனசு கிட்ட கேளுங்க, நீங்க உண்மையிலேயே ஜெயிச்சிரோன்னு சொன்னீங்களா இல்ல தோத்துறோம்னு சொன்னீங்களா? நான் கூட முன்னாடி என் வாழ்க்கையில ஏதாவது நல்லதா நடந்தா நமக்கு எப்படி இப்படிலாம் நடக்கும், நமக்கு இப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தோல்விதான் அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை. நீங்க எடுக்க போற முயற்சிக்கு முன்னாடி உங்களை நீங்க முழுமையா நம்பணும். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்க ஆள் மனசு கிட்ட சொல்லுங்க. எல்லா தோல்வியும் வெற்றியா மாறும். தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். நீங்க என்னதான் உங்க மனசு கிட்ட ஜெயிச்சிரோன்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காம வெற்றி அடைய முடியவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தோத்துதான் ஆகணும். என்னப்பா இப்பதான் உங்க ஆள் மனசு ஆளோட மனசுன்னு சொன்னேன், இப்போ ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டா, உங்க ஆள் மனசுக்கு இந்த தோல்வி நிரந்தரம் இல்ல, வெற்றி தான் நம்ம இலக்குன்னு அதுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஞாபகப்படுத்த தான் அப்படி சொன்னேன். நம்ம ஒரு மொபைல் கேம் விளையாடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளவு ஈஸியா இருக்குது, அதே மாதிரி கடைசி வரை போகிறது இல்லையே. சரி, அதையும் ஏதோ செட்டிங்ஸ் மாத்தி ஈஸியா கேம் பிளே பண்ற மாதிரி மாத்தி வச்சா அந்த கேம்ல சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. அந்த கேம்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும், நிறைய தோக்கணும், நிறைய கத்துக்கணும். அப்பதான் அதுல ப்ரோ ஆக முடியும். ஐயோ தோத்துட்டோமே, அசிங்கமா இருக்கே, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம்னு கதறாம நிதானமாயிட்டு ஏன் இந்த தோல்வின்னு யோசிங்க. என்ன காரணம்னு தேடுங்க. அதுல என்ன கத்துக்கலாம்னு பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம். அந்த குருக்கு அப்புறம் தான் அந்த தெய்வமே. உங்களோட குரு உங்க தோல்வியா தான் இருக்கணும். தோல்வி மாதிரி சிறந்த ஆசை இங்க எதுவுமே இல்ல. அந்த கழுகு கதைக்கு வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்த காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்துச்சு, என்னைக்கும் இல்லாம. அப்போ